செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு நிலம் தந்த விவசாயிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் தனது கைகளாலேயே விருந்தளித்து மகிழ்ந்தார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் மாநில மாநாடு கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வீசாலையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த மாநாட்டில் தவிக தலைவர் விஜய் தனது கட்சியின் கொள்கைகளை அறிவித்தார். இந்த மாநாட்டிற்கு வீசாலை பகுதியில் 170 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதில் பல்வேறு நில உரிமையாளர்களின் விவசாய நிலங்களும் அடங்கும். அதனை மாநாட்டிற்கு பயன்படுத்திவிட்டு மீண்டும் விவசாய பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் ஏற்பாடு செய்து கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தவிக கட்சியின் முதல் மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு விஜய் பனையூரில் உள்ள தவிக கட்சி அலுவலகத்தில் விருந்து வழங்கினார். மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் பரணி பாலாஜி, பந்தல் அமைப்பாளர் விஸ்வநாதனுக்கு விஜய் தங்கமோதிரம் வழங்கினார். விஜயை நேரில் பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த விவசாயிகள் தங்களிடம் அவர் ஒரு வார்த்தை கூட அரசியல் பேசவில்லை என நெகிழ்ந்தனர். நாங்கள் வீசாலையில் நிலம் கொடுத்தோம், 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். அதுக்காக கொடுத்து விஜய் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. இன்றைக்கி அவர் எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அழைச்சார். அதுக்காக கவனத்துக்கு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு கேட்டுருக்கிறோம், செய்கிறாங்கன்னு. அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி எவ்வாறு ஒப்படைச்சோமோ அதே மாதிரி ஒப்படைச்சிட்டாங்க. 2 மாதத்துக்கான தொகையை கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. யாருக்கும் பெண்டிங் பேலன்ஸ் கிடையாது, முன்னாடியாவே கொடுத்துட்டாங்க. எந்த குறையும் கிடையாது. விஜய் அங்கிள் பார்க்க ஜாலியா இருந்தது. ஹாப்பி. என்ன பேசுனீங்க? நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க. நான் நல்லா படிப்பேன்னு சொன்னேன். என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டாங்களா? நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க. நல்லா படிப்பேன்னு சொன்னேன். ஓகே. இது வரைக்கும் நீங்க டிவில சினிமால பாத்தீங்க, நேர்ல பாக்கும்போது எப்படி இருந்தாரு? ஜாலியா இருந்தது, சூப்பரா இருந்தாரு. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? நான் விஜய் ஃபேன். விஜய் ஃபேனா? என்ன படம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கில்லி, கோட் அந்த படம்லாம் பிடிக்கும். அதை பத்தி சொன்னீங்களா அவர்கிட்ட? என்ன பேசுறதுனே புரியல. அவங்கள பார்த்துட்டே இருந்ததுல நாங்க பேச நினைச்சதுல வேற மறந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க இதுவரை பார்த்ததே இல்லை. நானே சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன் தான். ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை. இன்னைக்கு நேர்ல பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. அங்க கொடுத்து நலம் கொடுத்து எங்களுக்கு நன்றி சொன்னாரு. நல்ல சாப்பாடுலாம் நல்லா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.